மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தீவிரவாத அட்டாக் முடிஞ்சு 1 வாரம் 10 நாள் ஆக போகுது. நம்ம யூடியூப்ல இது வச்சு கண்டென்ட் போட்டு சம்பாதிச்சது அதிகமான யூடியூபர்ஸ் நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 4 வீடியோ 5 வீடியோ அது ரெடி ஆயிடுச்சு, இது ரெடி ஆயிடுச்சு, அங்க ரெடி ஆயிடுச்சு, இங்க ரெடி ஆயிடுச்சு, இப்ப தாக்குறாங்க, அப்புறம் தாக்குறாங்க, இந்த தாக்க போறாங்க, இன்னைக்கு நைட்டு தாக்க போறாங்க. இப்படி எல்லாம் யூடியூப் சேனல்ல போட்டு இருந்தாங்க. யாருமே எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு கூட இஸ்ரேல்ல அங்க அமாஸ்க்கு அங்க ஒரு இதுக்கு போர் நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு இஸ்ரேல்ல நடு சென்டர்ல இன்டர்நேஷனல் ஒரு ஏர்போர்ட்ல 2000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மிசைல் ஏர்போர்ட்டுக்குள்ள விழுந்திருக்கு. அந்த மிசைல் எவ்வளவு தூரம் 2000 கிலோமீட்டர்ல இருந்து அந்த மிசைல் இஸ்ரேல் எவ்வளவு வல்லமை கொண்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. மிசைல் வரையிலே சுட்டு தாக்குற அளவுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு எவ்வளவு சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி ஒரு மிசைல் சென்ட்ரல் பிளேஸ்ல விழுந்துருச்சு. நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு எவ்வளவு தூரம்? பாகிஸ்தானுடைய நிலைமை இப்ப எல்லாத்துக்கும் தெரியும். அடிமட்டத்துல இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு தெரியாம அவங்களுடைய கடைசி ஆயுதம் அவங்க அணு ஆயுதம் தான். நம்மளால முடியல, நம்மளால இந்தியாவோட போர் துடிச்சு ஜெயிக்க முடியாதுன்ற பட்சத்துல அவங்க மக்கள் செத்தா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்க அணு ஆயுதத்தை கண்டிப்பா உபயோகிப்பாங்க. கண்டிப்பாக அது நடந்தது. நம்மளுக்கு அவங்கள யோசிச்சு தான் அடிக்கணும். எங்கெங்க அடிச்சா பாகிஸ்தான் வீழுமோ அங்கெல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த தீவிரவாதி கூடாரங்கள் பாகிஸ்தான்ல ஏபி விட்டவங்க அவங்கள பூரா அடிக்கணும். இதுதான் ஒரு ராஜதந்திரமான ஒரு வேலை என்பது அரசாங்கம் சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இப்போ சமீப காலங்களில் யூடியூப்ல போட்டாங்க. இப்ப அந்த பக்கம் பலுச்சிஸ்தான் என்ன நிலைமையில இருக்கு, அவங்க அங்க பாகிஸ்தானை ஏத்துட்டு இருக்காங்க. அப்படி வங்காளதேசம் நம்மளை இருக்கிற மாதிரி ஒரு ஜூ கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க சைனா என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எப்படி அடிக்கலாம், எங்க அடிக்கலாம், என்ன டைமிங் அடிக்கலாம், இவங்களுக்கு பொருளாதாரத்துல எவ்வளவு தூரம் நம்ம கொண்டு போய் அந்த மக்களை நிப்பாட்டலாம் பாகிஸ்தான, அந்த மாதிரி சில முடிவுகள்ல எடுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இது பாகிஸ்தான் மக்களை ஏன் நம்ம குறை கூறுறோம்னா, அங்க நடந்த லாஸ்ட் 25 வருஷம் 30 வருஷத்துல அங்க நடந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த பாகிஸ்தான் மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த நாட்டை எதிர்த்து ஒருத்தர் கூட குரல் கொடுக்கவில்லை. ஏன் நீங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்க, தீவிரவாதிகளுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணி இந்தியாவை நீங்க டார்ச்சர் பண்ணிருந்தீங்க, நம்ம போய் பாகிஸ்தான்ல யாரையாச்சும் சுட்டு கொள்றாங்களா, நம்ம நாட்டுல தீவிரவாதம் தலை தூக்குதா, இருக்கா ஃபர்ஸ்ட்? அப்படிலாம் யோசிக்கையில இவங்க ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதனாலதான் பாகிஸ்தான் மக்கள் மீது நிறைய பேருக்கு ஆதங்கம் இருக்கிறது. இது இல்லாம புதுசா ஒரு கதையை கிளப்பிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் இந்தியாவில கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல தேடப்படுதல் இதுவும் பிரச்சனையா வருது. இதுல எத்தனை பேர் தீவிரவாதிகள், எத்தனை பேர் அந்த நாட்டு மக்கள்லயே கொஞ்சம் கொஞ்சமா தூண்டி விட்டு நீங்க இருடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்படியாகவும் நடந்தாலும் நடக்கலாம். இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அவங்களுக்கு ஊரை விட்டு வரட்டுறது. இதுல சில நாதாரிங்க இந்தியாவுக்கு துரோகம் பண்றவங்க பாகிஸ்தான் மக்கள் இந்தியாவில இருந்து போறாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்தவங்க போறாங்க, அவங்க போறாங்க, இவங்க போறாங்க, போகட்டும். அவங்க நம்மளுக்கு நம்ம இந்திய மக்கள் மேல அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் கருணை இருக்கா? பரிதாபப்படுறாங்களே, இவங்களுக்கு மக்கள் சாகுறாங்களே, பாவமே, அந்த நாட்டு நம்ம பாகிஸ்தான் அரசு இப்படி செய்யுதுன்னு அவங்க யாராச்சும் ஆதங்கப்படுறாங்களே. இப்ப அவங்க ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்க ஊர் மக்களே பாகிஸ்தானை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்களா, என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல சில விஷயங்கள். ஆனா நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா பாகிஸ்தான் இப்போ அடிமரத்துல அவங்களுக்கு இப்போ நம்ம போய் உடனே அடிச்சு அவங்க திருப்பி நம்மள அணு ஆயுதத்தை போட்டு நம்ம ஏரியாவில் ஒரு பக்கம் காலி பண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் எப்படி அடிக்கணும் ஏது அடிக்கணும் நம்ம அரசாங்கத்துக்கு தெரியும். கண்டிப்பாக அடி உண்டு, அடிப்பார்கள். எந்த பக்கம் எப்படி எப்படி அடிக்கணும்ன்றது தெரியும். ஏன்னா லாஸ்ட் நம்ம பார்த்து வர இவங்களை எப்படி அடிச்சிருக்கோம்னு. கண்டிப்பாக இவர்களுக்கு அடி உண்டு, எப்படி அடிக்க வேண்டும். இந்த தீவிரவாத கூடாரம் கண்டிப்பாக ஒழியும். இந்த சிந்து நதியெல்லாம் கொஞ்ச நாள்ல அது ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் அடைச்செல்லாம் வைக்க முடியாது. சிந்து நதி அவ்வளவு தண்ணியை இந்தியாவால அடைச்சு வைக்க முடியாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அப்படியும் இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் அணு ஏற்பட்டால் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படும். பெரிய அளவில் இந்தியாவுடைய இழப்பு ஏற்படும். இந்தியாவுடைய பொருளாதாரம் அடிவாங்கும். இந்தியாவில் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ பாகிஸ்தானுடைய
நடக்கணும். அப்படி நடந்தா தான் அவங்களுக்கு சந்தோஷம். இந்தியா வந்து நாசமா போகணும் அப்படின்றது அவங்களுடைய சந்தோஷம். காஷ்மீர்ல வந்து மக்கள் அதிகமா வந்தாங்க. அங்க வந்து மக்கள் வந்து டூரிஸ்ட் வந்தாங்க. காஷ்மீர் வளர்ந்து கொண்டு வந்தது. அதை அவர்களுக்கு பொறுக்கவில்லை. அந்த தீவிரவாதி மக்களுக்கு அவனுங்களுக்கு பொறுக்கவில்லை. அவனுங்க நம்ம பாகிஸ்தான் இவ்வளவு தூரம் நம்ம மட்டம் போயிட்டு இருக்கு. இந்தியா லாஸ்ட் 2 வருஷமாவே இந்தியா வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க வந்து சில நாதாரிங்க வந்து என்ன சொன்னானுங்க, தீவிரவாதி அட்டாக் பண்ற இடத்துல வந்து ஏன் இவங்க வந்து செக்யூரிட்டி போடல அப்படின்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. உண்மையில் செக்யூரிட்டி எல்லாம் போட்டு கரெக்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன கோட்டை விட்டாங்க, எங்க மிஸ் பண்ணாங்கன்னு சத்தியமா மக்கள் யாருக்கும் தெரியாது. இது ஒரு அஸ்தம்பாவிதமான முடிவு. ஒரு காலம் தீவிரவாதிகள் நினைப்பது நடப்பது, பாகிஸ்தான் மக்கள் நினைப்பது, பாகிஸ்தான் அரசாங்கம் நினைப்பது இந்தியா வீழ்ந்து விடும் என்றுதான் அவங்க இந்த மாதிரி தீவிரவாதத்தை ஊண்டி விட்டு இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எப்பயுமே நடக்காது. இந்தியா வந்து சரியான பதிலடி கூடிய சீக்கிரம் கொடுக்கும் என்பது இந்திய மக்களின் ஒரு நம்பிக்கை. 28 பேர் செத்தாங்க பாருங்க, அவங்களின் நம்பிக்கை சார். அந்த பாகிஸ்தான் மக்கள்னு சில பேர் சொல்றாங்க, ஆனா அந்த மக்களுக்கும் அது தெரியும். அங்க உள்ள தீவிரவாதத்தை அந்த ஊர் மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு அந்த அரசாங்கத்துக்கு தெரியும், இந்தியாவுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அப்படி தெரியும் பட்சத்தில் அந்த மக்கள் மேல நம்ம கவலைப்பட்டோம்னா அந்த மக்கள் நம்ம மேல கவலைப்பட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஆக இவர்களுக்கு தக்க பலமாக இருக்க வேண்டும். இவர்கள் இந்தியா மேல் இனி கை வைப்பதற்கு பயப்பட வேண்டும். இந்தியாவை இனி கை வைப்பதற்கு இந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, தீவிரவாதிகளா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, கை வைப்பதற்கு பயப்பட வேண்டும். இந்த அடியினால் உலகை பார்த்து கண்டிப்பாக பயப்படும். இந்தியா மேல கை வச்சா நம்மள இந்த மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு. இது கண்டிப்பாக நடக்க வேண்டும். நடந்தே தீரும். நன்றி, வணக்கம்.